பதினேழு வயதே நிரம்பிய +2 பள்ளி மாணவி பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க தவறிய 2 காவல்துறை அலுவலர்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அறிவியல் ரீதியான விசாரணைக்கு பின்னர் குற்றவாளி அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அரசியல் கட்சிகள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போலீஸை குறை கூறி எப்படியாவது நம்ம வாக்கு வங்கியை பெறலாம் என்றிருந்த நிலையில் அதற்கு வழி இல்லாமல் போய்விட்டது. என்ன வழக்கு இது? எப்படி துப்பு தொடங்கியது? வாங்க பார்க்கலாம். 10/3/2026 அன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திகுளம், அதாவது சப்டிவிஷனுக்கு விளாத்திகுளம் டிஎஸ்பி எல்லைக்கு உட்பட்ட ஒரு கிராமத்தில் அன்னைக்கு 10/3/2026 மாலை சுமார் ஒரு 6:30 மணிக்கு +2 படித்து வருகின்ற 17 வயது நிரம்பிய ஒரு பள்ளி மாணவி அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு புதர் மண்டிய ஒரு காடு மாதிரி இருக்குவீங்களே, அந்த இடத்துல இயற்கை உபாதியை கழிப்பதற்காக அந்த சிறுமி போகிறார். ஏறத்தாழ அவங்க 6:30 மணிக்கு பின்னாடி போறாங்க. ஆனா 10:30 மணி வரைக்கும் அந்த சிறுமி வீட்டுக்கு திரும்பி வரல. பெற்றோர்கள் என்னங்க 6:30 மணிக்கு வெளியே போறேன்னு போனாங்க, இயற்கை உபாதியை கழிப்பதற்கு இன்ன வரைக்கும் வரலையே அப்படின்னு அவங்க பயந்துட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்னைக்கே 10/30/2026 அன்னைக்கு இரவு ஒரு சுமார் 11 மணி அளவுக்கு அந்த காணாமல் போன +2 மாணவி இருக்காங்க இல்லையா, அவருடைய பெற்றோர்கள் அவங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன், குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு இருக்கு, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் எங்கள் வீட்டிலேருந்து சாயந்தரம் 6:30 மணிக்கு எங்கள் மக வெளியே பாத்ரூம் போகிறேன்னு பின்னாடி போனாங்க புதர் பக்கம், திரும்பி ஆளவே காண வரலைங்க, என் பெண்ணை காணவில்லை, என்ன நடந்து தெரியல, நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு சொல்லி குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அங்கே இன்ஸ்பெக்டர் இல்லை, அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த எலெக்ஷன் சம்மந்தமாக டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டனால இன்ஸ்பெக்டர் இல்லை, ஒரு எஸ்ஐ கூட இல்லை இவங்களா. அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டரா போலீஸ் SSI செல்வராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வாங்க உட்காருங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு வித் சிம்பதி அண்ட் எம்பதியோட பேசி அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி உடனடியாக நடவடிக்கை எடுக்காம 17 வயசு சிறுமி காணாமல் போயிட்டாங்களா, இது பாக்ஸோ ஆக்ட் கேஸ் வருங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012 பாக்ஸோ கேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வருங்க. இங்கே நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, விளாத்திகுளம் போய் அங்கே ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் AWPS இருக்கு, அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட்டை வாங்காமல் ரெஃப்யூஸ் பண்ணி பொறுப்பு இல்லாமல் இவங்களை விளாத்திகுளம் போக சொல்லிட்டார். பெற்றோர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலைங்க. மறுநாள் 11/3/2026 அன்னைக்கு காலையில் இந்த காணாமல் போன இந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் விளாத்திகுளம் ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இன்ஸ்பெக்டர் இருக்காங்க பிரவீனான்னு சொல்லி, அந்த இன்ஸ்பெக்டர் போய் நேற்று சாயந்தரம் எங்கள் வீட்டில் 6:30 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கொல்லப்புறமா ஒரு இயற்கை உபாதையை கழிக்க சென்ற எங்கள் மகளை காணவே இல்லை, இன்ன வரைக்கும் வரலைங்க, நாங்கள் குளத்தூரில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அவங்க நேராக உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க, நீங்கள் உடனே நடவடிக்கை எடுங்க, என்னாச்சும் தெரியலைங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அந்த ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பிரவீனா அவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த பெற்றோர்களை குமுலியேட் பண்ணி உனக்கு பிள்ளைய ஒழுங்கா வழக்கு தெரியல என்னென்ன ஆச்சோ அப்படின்னு தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசிட்டு, இது என்ன கேள்மசிக்கு தானே, பெண் காணவில்லை அந்த வழக்கு தானே, இது ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன், நான் ஏன் விசாரிக்கணும், மறுபடியும் நீங்க போய் குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்க விசாரிப்பாங்க, நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஹுமிலியேட் பண்ணி ஹராஸ் பண்ணி மறுபடியும் குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க அப்படின்னு அனுப்பி வச்சுட்டாங்க. இது ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்கு உள்ளாக மாதிரி மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்தது. அதுக்குள்ள அந்த தூத்துக்குடி மாவட்ட SP திரு மதன் IPS ஒருத்தர் இருக்கார், அவருக்கும் தூத்துக்குடி அந்த விளாத்திகுளம் DSP ஒருத்தர் இருக்கார் சுந்தரபாண்டியன் சொல்லி, அவங்க நாலேஜுக்கு போகுது. உடனே அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் ஏன் இந்த கம்ப்ளைண்ட் இப்படி வழக்கெடுக்கிறீங்க, உடனடியாக குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வழக்கு பதிவு செய்யுங்க அப்படின்னு அவங்க டைரக்ஷன் கொடுத்த உடனே இந்த பெற்றோர்கள் மறுபடியும் போய் குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கின குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் கிரைம் நம்பர் 118/2026 அந்த செக்ஷன் கேர்ள் மிஸ்ஸிங், பெண் குழந்தை காணவில்லை அப்படின்னு ஒரு வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டாங்க. பிரச்சனை ஒரு மாதிரி போக ஆரம்பிச்ச உடனே இந்த ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் விளாத்திகுளம்
குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பெண்ணினுடைய கிராமம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து எங்க போனாங்க அந்த பெண்ணு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நல்லா தேடுறாங்க. எல்லாம் தேடி பார்த்தா அன்னைக்கு 11/3/2026 அன்னைக்கு மாலை சுமார் ஒரு 3 மணி அளவில் நல்லா தேடி பார்க்கும்போது இந்த பெண்ணு காணாமல் போன அந்த பெண் இருக்காங்களே, 17 வயசு நிரம்பிய அந்த சிறுமி, அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு 300 மீட்டர் தொலைவில் அந்த அடர்ந்த ஒரு காட்டுப்பகுதி மாதிரி இருக்கு இல்லையா, புதர்மண்டி இடம், அந்த இடத்துல அந்த பெண்ணினுடைய உயிரற்ற சடலம் பாடி இருக்கு. அந்த பெண் குழந்தையுடைய முகத்தில் கழுத்தில் எல்லாம் ஏகப்பட்ட சிராய்ப்பு காயம், மோசமான காயங்கள் இருக்கு. உடனே அந்த பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய கோபம். எங்க பெண்ணை காணம் சொல்லி நான் போய் குளத்தூர்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அங்கிருந்து விளாத்திக்குளம் போக சொன்னீங்க, விளாத்திலும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், திருப்பி குளத்தூர் போன்னு சொன்னீங்க. இப்படி ஒரு நாள் ஃபுல்லா நீங்க வந்து டிலே பண்ண போய் நேற்று ஈவினிங்லயே நான் 10-11 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்க, இன்னைக்கு 3 மணிக்கு என் பெண்ணை சடலமா பாக்குறேன்னு. இது போலீசார் வந்து கடமையிலிருந்து தவறிட்டீங்க, நீங்க எங்களை அலக்கழிச்சு தாமதப்படுத்திட்டீங்க, அக்யூஸை ஒருத்தரும் பிடிக்கல, அதனால நாங்க ரோடு மறியல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு குளத்தூர்ல அந்த கிராமத்தை சேர்ந்த அனைவரும், அதாவது தூத்துக்குடி டு ராமேஸ்வரம் போகிற அந்த ECR என்று சொல்லக்கூடிய அந்த நெடுஞ்சாலையில் ரோட மறிச்சு எல்லாம் உட்கார்ந்துட்டாங்க. அக்யூஸ் எப்படிங்க, தப்பு பண்ண போலீஸ் ஆஃபீஸர் நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இது பண்ணாங்க. உடனே DIG திருநெல்வேலி திரு சரவணன் IPS இருக்கார், அவர்கிட்ட ரிப்போர்ட் போன உடனே அவரு கடமையிலிருந்து தவறிய குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுடைய ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் செல்வராஜ் மற்றும் விளாத்திக்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற இந்த ஆல் உமன் போலீஸ் AWPS உடைய இன்ஸ்பெக்டர் பிரவீனா 2 பேரையும் உடனே பணியிடை நீக்கம் சஸ்பென்ஷன் செய்து உடனே உத்தரவிட்டாருங்க. உடனே இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப சூடு பிடிக்குதுங்க. அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருக்கு இல்லையா, அங்க உடனே ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்ஸ், அதே மாதிரி போட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர், சயின்டிபிக் அசிஸ்டன்ட், டாக் ஸ்குவாட், எல்லா ஸ்னீஃபர் டாக்ஸ் எல்லாத்தையும் வர சொல்லி பயங்கரமா விசாரிச்சு ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு பாக்குறாங்க. ஒண்ணுமே கிடைக்கல. ஏன்னா இந்த பெண்ணுக்கு வந்து கழுத்து நெரித்து கொல்லப்பட்டு மாதிரி தடயங்கள் இருக்கு. இங்க ஏகப்பட்ட சிராய்ப்பு காயம் இருக்கு, முகத்திலையும் காயங்கள் இருக்குது, சிராய்ப்பு காயங்கள் இருக்குது. இப்போ சஸ்பெக்டட் மர்டர் அப்படின்னு வந்துருச்சுனால உடனடியாக ஏற்கனவே அந்த குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் கிரைம் நம்பர் 118/2026 அந்த செக்ஷன் கேர்ள் மிஸ்ஸிங் பதிவு செய்த வழக்கை ஆல்டர் பண்ணி ஒரு சஸ்பீசியஸ் மர்டர் அப்படின்னு ஒரு மாத்தி உடனே அந்த பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக, உடற்கூறாய்வு செய்வதற்காக தூத்துக்குடி ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே பாடியை அனுப்புறாங்க. அந்த விக்டிம், அந்த 17 வயது சிறுமி இப்ப இறந்திருக்காங்க இல்லையா, அவங்க உடம்புல இருந்து அந்த பெண் அணிந்திருந்த ட்ரெஸ் மெட்டீரியல், ஏன்னா அந்த ட்ரெஸ் மெட்டீரியல் தான் அந்த பெண் கடைசியில் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆனதுனால அந்த பெண்ணுடைய ட்ரெஸ் மெட்டீரியல், ஏன்னா எந்த குற்றம் புரிந்த நபர் இருக்காரோ அவருடைய ரத்தம் இங்க இருக்கும், அவருடைய செமன் ட்ரெஸ் மெட்டீரியல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் அணிந்திருந்த ட்ரெஸ் மெட்டீரியல், அவங்களுடைய வெஜைனல் ஸ்வாப், DNA சாம்பிள், அது மாதிரி பிளட், அவங்களுடைய முடி, பியூபிக் ஹேர், அவங்க நெயில் கிளிப்பிங்ஸ், இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணாங்க. ஏன்னா அந்த குழந்தை போராடி இருக்கிறாங்க. கண்டிப்பாக இவங்க முகத்துல காயம் இருக்கு, கழுத்துல காயம் இருக்குன்னா இவங்க போராடும் போது அவனை பரண்டி இருப்பாங்க, அவனுடைய சதை, அவனுடைய தோல் ஏதோ இங்க நெயிலில் வந்திருக்கும். கண்டிப்பா DNA வந்து ஒத்து போறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும், ஈஸியா கன்க்ளூசிவ் ப்ரூஃப் வந்துடும். ஆனால் நெயில் கிளிப்பிங்ஸ் இதெல்லாம் எடுத்து சாம்பிள் அடிப்பு எல்லாமே கெமிக்கல் அனாலிசிஸ்க்கு அனுப்புனாங்க. இன்னும் அக்யூஸ் பிடிச்ச உடனே கம்பேர் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த மீன் டைம்ல நாங்க பாடியை வாங்க மாட்டோம், நீங்க அக்யூஸை பிடிச்சா தாங்க நாங்க வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை பண்ணாங்க. இதுல செக்ஷனை வந்து மாத்தி எல்லாம் போடணும், வழக்கை மாத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மீன் டைம்ல அரசியல் கட்சிகள்லாம் இந்த நிகழ்வை தங்களுக்கு ஒரு சாதகமாக பயன்படுத்தி, ஆகா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது, போலீஸ் வந்து கைகளை கட்டுப்பட்டு விட்டார்கள், ஒன்னும் ஆக்ஷனை எடுக்கல அப்படின்னு சொல்லி தூபம் போட்டு மறுபடியும் பொதுமக்களை தூண்டி விட்டு சாலை மறியல் செய்ய வைத்தார்கள். அரசியல் கட்சிகள் எப்படியாவது இந்த சம்பவத்திலிருந்து நம்ம ஏதாவது ஆதாயம் முடியுமா, ஓட்டு வங்கியை ஏதாவது பெற முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈவில் இன்டென்ஷன்ல அவங்களும் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே நிர்பந்தம், போலீஸுக்கு மிகப்பெரிய அழுத்தம், அந்த ECR ரோடு மறுபடியும் முடங்கி விட்டது. இது எலெக்ஷன் நேரம் வேற, போலீஸுக்கு என்ன பண்றது தெரியாம நைட்டும் பகலும் முழுக்கி கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் அந்த திருநெல்வேலி ரேஞ்ச் DIG சரவணன் IPS அவர்கள் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் SP மதன் IPS அவர்கள், அந்த SP மதன் வந்து ஒரு MBBS டாக்டர். அவர் இந்த 2 அதிகாரிகளும் என்ன பண்ணாங்கன்னா, தூத்துக்குடி ரூரல் DSP சுதீர், தூத்துக்குடி டவுன் DSP சுனில், கோவில்பட்டி DSP ஜெகன், விளாத்திக்குளம் DSP சுந்தரபாண்டியன், இந்த 4 DSP உடைய தலைமையில்
மற்றும் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ அவங்க தலைமையில் ஒரு 10 தனிப்படைகள் அமைத்து பல்வேறு கோணங்களில் விசாரித்து உடனே பிடிக்கணும். எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ நம்ம டென்ஷன் இருக்கும். இப்போ நமக்கு மிகப்பெரிய அழுத்தம் பப்ளிக் மத்தியிலையும் பிரஸ் மத்தியிலையும் அரசியல் கட்சிகள் மத்தியிலையும் மிகப்பெரிய டார்கெட். இப்போ போலீஸ் கண்டுபிடிக்க முடியலன்னா கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று இரவு பகல் பாராம தூத்துக்குடி மாவட்ட போலீஸ்ல அனைத்து இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் காவலர்களும் ரொம்ப இது பண்ணாங்க. இந்த வழக்கின் சட்டப்பிரிவை போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே சட்டப்பிரிவை ஃப்ரம் கேர்ள் மிஸ்ஸிங் அப்படின்னு இருந்ததை மறுபடி செக்ஷன் 3 ரெட் வித் செக்ஷன் 4 ஆஃப் பாக்சோ ஆக்ட் 2012, அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012 அப்படின்னு சொல்லி இந்த பாக்சோ ஆக்ட்ல 2 பிரிவுகளையும், அப்புறம் கொலை செய்ததற்கு செக்ஷன் 103 BNS பாரதிய நியாய சங்கீதா, அதாவது முன்னாடி 302 IPC சொல்லுவோம் இல்லையா, அதுலேயும் பண்ணாங்க. இப்போ இந்த 302 IPC பதில் இப்போ செக்ஷன் 103 BNS போட்டதுக்கு மேக்ஸிமம் வந்து டெத் சென்டென்ஸ் அல்லது லைஃப் சென்டென்ஸ் தர முடியும். செக்ஷன் 3 ரெட் வித் 4 ஆஃப் பாக்சோ ஆக்டுக்கு குறைந்தது 7 வருடங்கள் மேக்ஸிமம் லைஃப் சென்டென்ஸ் வரை தர முடியும். அப்படிப்பட்ட செக்ஷன்களில் இந்த வழக்கின் சட்டப்பிரிவுகளை மாற்றி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார்கள். விசாரணையின் போக்கில் சைபர் கிரைம் எக்ஸ்பர்ட்ஸை கூட்டு ஏறத்தாழ 98 CCTVகளை ஆய்வு செய்தார்கள். ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. அந்த ஊர்ல ஒரு CCTV ஒன்றும் இல்லை, பக்கத்தில் கூட இல்லை. இருந்தாலும் ஒரு 5-10 மைல் அந்த கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எங்கெங்கெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணி 98 CCTV ஆய்வு செய்தார்கள். அதே மாதிரி 2524 மொபைல் போன்ஸை மானிட்டர் பண்ணாங்க. அதுல வந்து ஒரு முக்கியமான வந்த ஒரு 2500 கால்ஸ் எப்படி எல்லாம் போச்சுன்னு சொல்லி. ஏன்னா இந்த இறந்து போன விக்டிம் சிறுமி இருக்காங்களே அவங்களுடைய மொபைல் போனுக்கு யாரெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் வெரி பண்ணாங்க. ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு பார்த்தாங்க. 461 பழைய குற்றவாளிகளுடைய நடவடிக்கைகள் இப்ப எப்படி இருந்தது அப்படின்னு ஆராய்ந்தாங்க. அது இல்லாம 800 ஆண்களிடம் தனித்தனியா இந்த ஸ்பெஷல் பார்ட்டி விசாரணை பண்ணாங்க. ஏதாவது குழு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தாங்க. அதுல ஒரு 50 ஆண்களிடம் ரொம்ப தீவிரமாக விசாரணை நடத்தி ஒருவேளை ஏதாவது குழு வருமான ஒரு 5 நபர்களிடமிருந்து பிளட் சாம்பிள் கூட எடுத்து டிஎன்ஏவுக்கு நாளைக்கு கம்பேரிசனுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பண்ணாங்க. 40 நபர்களுடைய மொபைல் போன் CDR சொல்லுவாங்க இல்லையா, கால் டீடைல்ஸ், அந்த இதை கலெக்ட் பண்ணி விசாரிச்சு ஒரு 5 ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஏதாவது தகவல் இவங்ககிட்ட வருமான அந்த CDR பட்டியல்ஸ்ல எல்லாம் பண்ணாங்க. CCTV ரெக்கார்டிங் அந்த சீன்ல இல்லைங்கிறது தான் போலீஸுக்கு ரொம்ப ஒரு முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இந்த சமயத்தில் மறுபடியும் ரோடு மறியல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. போலீஸுக்கு பிரஷர் மேல பிரஷர். அரசியல் கட்சிகள் மறுபடியும் தங்களுக்கு சாதமாக இதை பயன்படுத்திக் கொள்றாங்களே அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு அவ்வளவு ஒரு பிரஷர். மீன் டைம்ல தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி மாரீஸ்வரி என்பவர் வந்து, ஏங்க இதுல போலீஸ் நடவடிக்கை எடுத்த மாதிரி ஒன்றும் தெரியலங்க, ஒரு இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும், விரைவில் குற்றவாளி கைது செய்யப்படும் அப்படின்னா மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட் நீங்க தலையிட்டு உத்தரவு போடணும், இந்த வழக்கின் விசாரணையை CBIக்கு உடனே மாற்றணும் அப்படின்னு ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் PIL வந்து மதுரை ஹைகோர்ட்ல, அதாவது மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் வழக்கு போட்டார். ஒரு PIL பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டார். அதுல CBI என்கொயரி வேணும், ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அண்டர் தி சூப்பர்விஷன் ஆஃப் தி மதுரை ஹைகோர்ட் அதை பண்ணணும். ஒரு ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜி இந்த வழக்கை மானிட்டர் பண்ணணும். அந்த இறந்து போன பெண்ணின் குடும்பத்துக்கு மிகப்பெரிய காம்பன்சேஷன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை கோர்ட்டில் போட்டிருந்தாங்க. அந்த மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் திரு சதீஷ்குமார், நீதியரசர் திரு ஜோதிராமன், அந்த 2 நீதியரசர்களும் அப்படியா இது வரைக்கும் போலீஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க, என்னங்க ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்கன்னு கேட்ட உடனே தூத்துக்குடி மாவட்ட SP திரு மதன் IPS அவர்கள் உடனடியாக அந்த வழக்கு இது வரைக்கும் நாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தோம்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணார். CD ஃபைலை நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கும் வைத்தார். உடனே நீதியரசர்கள் 2 பேரும் அதை பார்த்துட்டு இந்த வழக்கில் இனிமேல் DSP விளாத்திகுளம் அவர் தான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர், அவர் தான் இதை புலன் விசாரணை செய்ய வேண்டும். 1. நம்பர் 2, இந்த வழக்கில் வந்து இது வரைக்கும் ரோடு மறியல் பண்ணிட்டே இருக்காங்க அந்த பேரண்ட்ஸ். தயவு செய்து புலன் விசாரணை அலுவலரான DSP விளாத்திகுளத்துக்கு நீங்க முழு ஒத்துழைப்பு தரணும், அப்பதாங்க கண்டுபிடிக்க முடியும். அதனால நீங்க தயவு செய்து கோஆபரேட் பண்ணுங்க வித் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போட்டுட்டு இந்த வழக்கை நாங்கள் 2/4/2026 போடுறோம், அன்னைக்கு நாங்கள் CBI விசாரணை தேவையா இல்லையா என்பதை முடிவு செய்கிறோம் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாங்க மதுரை ஹைகோர்ட். இந்த மீன் டைம்ல போலீஸ் என்னங்க கோர்ட் வந்துருச்சு, கோர்ட் மானிட்டர் பண்றாங்க, கரெக்டா விசாரணை பண்ணணும், கரெக்டா அக்யூஸ் பிடிக்கணும் அப்படின்ட்டு இன்னும் முனைப்போட அந்த ஸ்பெஷல் பார்ட்டி 10 பேரும் நல்லா பண்ணும்போது இந்த சம்பவம் நடந்த இடருக்கு இந்த இறந்து போன அந்த பள்ளி மாணவி உடைய வீட்டிற்கு பின்னாடி 300 மீட்டர் தள்ளி தான் அந்த பாடி கிடந்தது, சடலம் கிடந்தது. அதிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு விண்ட் மில் காற்றாலை இருக்குங்க, அங்க ஒரு CCTV கேமரா வச்சிருக்காங்க. அதை நல்லா ஆராய்ச்சி பார்த்தோம்னா அந்த சம்பவத்துக்கு முன்னாடி 10/3/2026 மாலை ஒரு நபர் ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து நிற்கிறார்.
மோட்டார் சைக்கிள் விட்டுட்டு போறாரு. திருப்பி 11/3/2026 காலைல தான் போறார். அப்போ அந்த நபர் யார், ஏன் இங்க வந்தார்? 1 கிலோமீட்டர் தான். அப்ப இந்த ஊருக்குள்ள வந்தாரா? ஏன்னா ஊருக்குள்ள ஒன்றும் சிசிடிவி கேமரா இல்லை. அவர் வந்துட்டு போயிருக்காரு. அவர் யார் அப்படின்னா இன்னும் நிறைய கேமரா எல்லாம் பார்த்தாங்க. அடுத்து வேற எங்க இருக்க, அடுத்து வேற எங்க, அந்த மோட்டார் சைக்கிள் நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு சிசிடிவி ரீட் பண்ணும்போது அந்த நபர் வந்த மோட்டார் சைக்கிளுடைய அந்த பைக் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைச்சது. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் அப்படிங்கிற ஊர்ல திருடப்பட்ட ஒரு மோட்டார் சைக்கிள் அப்படின்னு தெரிய வந்தது. ஆகா, என்னாச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் சிசிடிவி நிறைய பார்த்து கிளியரா இருந்த அந்த நபருடைய பிக்சர் கிடைச்ச உடனே அதை தூத்துக்குடி மாவட்டத்தில் எல்லா இடத்துக்கும் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அனுப்பி இந்த நபரை பற்றி யார், இவர் ஒரு பழைய குற்றவாளியா அல்லது இவர் யார் என்று கண்டுபிடிங்கன்னு சொல்லி சொன்ன உடனே அதே தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டயபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல அங்க உள்ள அலுவலர்கள் இந்த மோட்டார் சைக்கிளில் வந்து இந்த நபர் ஏற்கனவே 2020 எட்டயபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இவர் மேல ஒரு கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம். இவர் எட்டயபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கீழே ஈரால் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு 60 வயதான ஒரு பெண்மணியை இவர் வந்து தாக்கி கற்பழித்து கொன்று விட்டார். அது சம்பந்தமாக எட்டயபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க ஒரு கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணோம். அந்த கேஸ் விசாரணை 2020 நடந்த கேஸ். 2022 அந்த நபருக்கு ஆயுள் சிறை தண்டனை வழங்கப்பட்டு சிறையில் இருக்கின்றார். அவருடைய பெயர் வந்து தர்ம முனீஸ்வரன் என்ற மாவீரன் அப்படின்னு பேரு. அவருக்கு வயசு 36. இவருக்கு சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள சாயல்குடி கிராமம். இவர் மேல ஏற்கனவே 15 ப்ராப்பர்ட்டி அஃபென்சஸ், சொத்து வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு. இப்போ ஒரு ரேப் கேஸ்ல கன்விக்ஷன் ஆகி உள்ள இருக்காருங்க அப்படின்னு எட்டயபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அவங்க கொடுத்தாங்க, தகவல் கொடுத்தாங்க. ஆகா, சூப்பர் தகவல் கிடைச்சாச்சு. ஆனா அவன் கன்விக்ஷன் ஆகி உள்ள இருக்கான் அப்படின்னு சொல்லி ஜெயில போய் செக்அப் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தோம்னா அவன் போன டிசம்பர் மாசம், அதாவது 2025 டிசம்பர் மாதத்தில் அவன் என்ன பண்ணிருக்கான், 2022 கன்விக்ஷன் உள்ள போயிட்டான். ஜெயில தொடர்ந்து 3 வருடங்களுக்கு மேல் இருந்தால், அது கொலை குற்றமாக இருந்தாலும் அதில் ஆயுள் சிறை தண்டனை இருந்தாலும் 3 வருஷம் ஜெயில இருந்துட்டாங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் போட்டு மேல்முறையீடு செய்து அப்பீல் முடிவு வரை என்னை பெயில் விடுங்க, ஜாமீன்ல விடுங்கன்னு கேட்கலாம். அப்படி அந்த மதுரை உயர்நீதிமன்றத்தில் அவன் கேட்டு அவனை போன டிசம்பர் 2025 அப்பீல் பெயில் கிராண்ட் பண்ணி இந்த தர்ம முனீஸ்வரன் என்ற மாவீரன் என்ற அந்த குற்றவாளி பெயில்ல வந்துட்டார். என்ன கண்டிஷன் போட்டாங்க, தினசரி நீங்க தூத்துக்குடியில் உள்ள மகிழா நீதிமன்றத்தில் தினசரி கையெழுத்திட வேண்டும் அப்படிங்கிற கண்டிஷன்ல அவனை வெளியே விட்டுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அவன் சென்ட்ரல் ஜெயிலில் இப்போ வந்து அப்பீல் பெயில வெளியே வந்திருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. ஆகா, அப்ப டெய்லி வரானே கோர்ட்டுக்கு அப்போ மகிழா நீதிமன்றத்தில் என்று சொல்லி தூத்துக்குடி மாவட்டத்தில் போலீஸ் நிறைய பேர் மஃப்டியில் அவனுடைய அந்த போட்டோவை வச்சுக்கிட்டு வருவான மஃப்டியில் யாரும் போலீஸும் தெரியாம நிறைய இடத்துல அங்கங்க பதுங்கி ஒதுங்கி மறைஞ்சு இருந்து வருவான், பிடிச்சிடணும் எப்படியா அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவன் வர்றான், ஏதோ அவனுக்கு ஒரு சந்தேகம், போலீஸ் எங்கேயோ இருக்கிறாங்களோ சந்தேகம். திடீர்னு ஓட ஆரம்பிச்ச உடனே நம்ம போலீஸ் எல்லாம் விரட்டி அவனை பிடிச்சிட்டாங்க. ஆக இந்த தர்ம முனீஸ்வரன் என்ற அந்த மாவீரன் என்ற 36 வயதான பழைய குற்றவாளி. அவன் ஏற்கனவே கற்பழிப்பு கொலைக்க வேண்டி ஆயுள் தண்டனை பெற்றவன். அவனை பிடிச்சி உடனே போலீஸ் விசாரிக்க உடனே அவன் தான் பழைய குற்றவாளியாச்சு, அவனுக்கு தெரியும் போலீஸ் எப்படி ட்ரீட் பண்ண தெரியும். அப்படியே உண்மையை பூரா கக்கிட்டான். ஆமாங்க, நான் தாங்க வந்தேன், நான் தாங்க அந்த பெண்ணை கற்பழிச்சேன். அந்த பக்கத்தில் நான் எப்பவும் தூத்துக்குடி கையெழுத்து போட வேண்டும் இல்லையா, அதுக்காண்டி வருவேன் செய்வேன். அப்ப எங்கேயாவது திருடருக்கு செய்து போகும்போது இந்த பெண்ணை பார்த்தேன், நான் கற்பழித்து கொலை செய்துவிட்டு உண்மைதான் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கொண்டு ஒரு கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட் பக்காவா கொடுத்து அந்த கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் சில பழைய செக்ஷன் 27 எவிடன்ஸ் ஆக்ட் சொல்லுவோம், அதுல சில மெட்டீரியல்ல டிஸ்கவரி ஆயிருக்கு, சில மெட்டீரியல்ல சீஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி அட்மிஷன் போர்ஷன் அதில் இருக்குது வைங்களேன், அப்படி பண்ணிட்டாங்க. உடனே போலீஸ் அவரை கைது செய்து விட்டார்கள். இப்போ கைது செய்த உடனே இந்த அக்யூஸ்ட் இருந்து ஃபிங்கர் பிரிண்ட், அவனுடைய போட்டோ, அவனுடைய வீடியோ, அதே மாதிரி அவனுடைய தலைமுடி, அவனுடைய பியூபிக் ஹேர், அதே மாதிரி அவனுடைய பிளட், யூரின், அது மாதிரி சலைவா, செமன், இது எல்லாத்தையுமே கைப்பற்றினாங்க. அதே மாதிரி அவனுடைய ட்ரெஸ் மெட்டீரியல், ஏற்கனவே அந்த சம்பவ இடத்துல அவன் ட்ரெஸ் போட்டுப்பான் பாருங்க, அந்த ட்ரெஸ்ல அந்த விக்டிமுடைய பிளட் இருக்க சான்ஸ் இருக்கு, அல்லது விக்டிம்ல வெஜினல் ஏதாவது லிக்விட் இங்க வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் கனெக்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் மெட்டீரியல் கம்பேர் பண்ண எல்லாம் சீஸ் பண்ணாங்க. டிஎன்ஏ சாம்பிள் எடுத்தாங்க. அப்புறம் அவருடைய கெயிட் பேட்டர்ன் இப்போ வீடியோல பாக்குறாங்க. அந்த வீடியோல போன நபர் இவர்தானா அப்படின்னு பார்த்தோம்னா அவன் எப்படி நடக்கிறான், என்ன செட்டப் போட்டிருக்கான் அப்படிங்கிற கெயிட் பேட்டர்ன் வேற இப்போ ரெக்கார்ட் பண்ணாங்க. வீடியோ நாளைக்கு கம்பேர் பண்ணி இவர்தான் கன்க்ளூசிவா போனவர், வந்தவர் ஈஸியா ப்ரூவ் பண்ண முடியும் என்று சொல்லி பல்வேறு விதமான தடயங்களை சேகரித்து இவனை அந்த தடயங்கள்ல இப்ப கெமிக்கல் எக்ஸாமுக்கு அனுப்பிக்கிறாங்க. இப்ப நீதிமன்றத்தில் அவனை ஆஜராகி ஃபர்தரா போலீஸ் கஸ்டடி எடுத்து அவனை விசாரிக்க போறாங்க. ஆக ஒரு மிக பிரபலமான மிக சென்சிட்டிவான ஒரு ரேப் அண்ட் மர்டர் அப்படிங்கிற ஒரு கேஸ்ல தூத்துக்குடி மாவட்டத்தில் போலீசாருடைய மிகப்பெரிய அர்ப்பணிப்பான இந்த பணிக்கு பின்பு
போலீஸ் சயின்டிபிக்கா அறிவியல் பூர்வமாக ஒரு விசாரணை நடத்தி இந்த வழக்கில் அந்த குற்றவாளியை கண்டுபிடித்து அவரை கைது செய்கிறார்கள். எலெக்ஷன் நேரம் போலீஸுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தங்க. எதிர்கட்சியின் செயல்பாடு எப்படின்னா, இந்த வழக்கை கண்டுபிடிக்கிறது வரைக்கும் ஆகா போலீஸ் கண்டுபிடிக்கல, போலீஸ் மோசம், போலீஸ் கையை கட்டி போட்டாங்க, போலீஸ் கையால் ஆகாத, போலீஸ் சட்ட ஒழுங்கு கெட்டு விட்டது அப்படின்னு கூக்குரல் போட்ட அந்த எதிர்கட்சிகள் இப்ப அக்யூஸ் சயின்டிபிக்கா கண்டுபிடிச்சுன்னு சொன்னா உடனே கப்சு வாயவே திறக்கல. இது என்ன விதமான ஒரு தெரியல. ஓட்டு வங்கிக்காக மட்டுமே அரசியல் கட்சிகள் செயல்படாமல் அந்த அரசியல் கட்சிகளும் ஆக்கப்பூர்வமாக போலீஸுடைய நடவடிக்கைகளுக்கு சப்போர்ட் பண்ணி கோஆபரேட் பண்ணிருந்தாங்கன்னா போலீஸ் ஈஸியா பிடிக்க முடியுமே. ரோடு மறியல் பண்ணி போலீஸாவுடைய நேரத்தில் அங்க வீணடிக்காம நீங்க அவங்கள விசாரணைக்கு நீங்க உதவி பண்ணாங்கன்னா எப்பவுமே கேஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்களே. அதனால இது அரசியல் கட்சிகள் எப்படிப்பட்ட ஒரு இதுல பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு பொதுமக்களுக்கு தெரியணுங்க. அவங்க நோக்கம் ஒண்ணு இந்த கேஸை கண்டுபிடிக்கிறது இல்ல, இத கேஸை கண்டுபிடிக்காம இருந்தா தான் நம்ம ஏதாவது ஓட்டு வாங்க முடியும் அப்படின்னு ஒரு அந்த புத்தியில் தான் அவருடைய செயல்பாடு இருந்தது என்பது இதுல ரொம்ப நல்லா தெரியுதுங்க. இதுல திருநெல்வேலி அந்த ரேஞ்சுடைய டிஐஜி திரு சரவணன் ஐபிஎஸ் அவர்கள், அது மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அந்த எஸ்பி மதன் எம்பிபிஎஸ், அவரும் ஐபிஎஸ் ஆஃபீஸர், டைரக்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர். இந்த ரெண்டு நபர்கள் நல்ல ஹானஸ்ட் ஆஃபீஸர்ஸ், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பண்றவங்க, இரவு பகல் பாராம வேலை செய்வாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த கேஸை கண்டுபிடிக்கலன்னா நம்ம இருந்து புண்ணியமே இல்லை என்று சொல்லி அவன் மாவட்டத்தில் உள்ள அந்த டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐஸ் எல்லாம் நல்லா அரவணைத்து தட்டி கொடுத்து இரவு பகல் பார்க்காம தூங்காம அவங்கள இந்த கேஸை கண்டுபிடிக்க முடுக்கி விட்டு சப்போர்ட் பண்ணி, அதாவது சில பேர் சேடிஸ்டா ட்ரீட் பண்ணுவாங்க, கண்டுபிடிக்கலாம் அவனை தொலைச்சு போயிட்டான்னு சொல்லி, அப்படிலாம் இல்லாம அப்படியே அரவணைச்சு அவங்களை அன்போட கொண்டு போய் எப்படியா நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு உந்துதல் கொடுத்து கண்டுபிடிச்சதுக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயங்க. இந்த ரெண்டு அலுவலர்கள் டிஐஜி திரு சரவணன் ஐபிஎஸ், மாதிரி மதன் எம்பிபிஎஸ் அண்ட் ஐபிஎஸ் எஸ்பி, இந்த ரெண்டு பேரும் மிகப்பெரிய பாராட்டத்துக்கு உரியவர்கள்ங்க. அவங்க மட்டும் இல்ல, அவங்களோட சேர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள இன்ஸ்பெக்டர், எஸ்ஐஸ், காவலர்கள் எல்லாருமே நைட்டு பதிலும் கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய, நான் இந்த முன்னாள் காவல்துறை அலுவலர் என்ற முறையில் அவர்கள் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய சல்யூட்டுங்க. கண்டிப்பாக அந்த சல்யூட்டுக்கு உரியவர்கள் அவர்கள். இதுல இந்த ரேப் அண்ட் மர்டர் செய்யப்பட்டு இறந்து போன அந்த 17 வயசு பள்ளி மாணவி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பெயர் விலாசம் எதையுமே சொல்லக்கூடாதுங்க. பெயரை சொல்லவே கூடாது, அவங்களுடைய போட்டோ வீடியோவை சொல்லவே கூடாது. அவர் பெயர் விலாசத்தை தெரிந்து கொள்ளும் அளவுக்கு இட்டு சொல்லுகின்ற எந்த ஒரு தகவலையுமே வெளியே சொல்லக்கூடாது. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா பாக்சோ ஆக்ட்ல செக்ஷன் 23 பிரகாரமும், அது மாதிரி பழைய ஐபிசி 228A, இப்ப இருக்கிற பாரதிய நியாய சங்கீதா செக்ஷன் 72 பிரகாரமும் அவர்கள் தண்டனைக்கு உள்ளாவார்கள். செக்ஷன் 72 அப்படின்னா அது காக்னைசபிள் ஆஃபென்ஸ், எஃப்ஐஆர் போடலாம். அதனால யாருமே தயவு செய்து விக்டிம் பெண்ணினுடைய போட்டோவையோ வீடியோவோ பகிராதீங்க. அந்த மாதிரி உள்ள தகவலையும் வெளியே சொல்லக்கூடாது, ஐடென்டிட்டியை வெளியே சொல்லவே கூடாதுங்க. இப்ப இன்னொரு வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, தூத்துக்குடி மாவட்ட போலீஸ் ரொம்ப திறமையாக உழைத்து நல்ல ஒரு வேலை பார்த்து இந்த கேஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய சல்யூட் என்று சொன்னேன். அதே நேரத்தில் அந்த குளத்தூர்ல இருக்கிற எஸ்எஸ்ஐ திரு செல்வராஜ் அவர்களும், அந்த விளாத்திகுளத்தில் இருக்கிற ஏடபிள்யூபிஎஸ் இன்ஸ்பெக்டர் திருமதி பிரவீனா அவர்களும் தங்கள் கடமையிலிருந்து தவறிருக்கார்கள் சொல்லி 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் செக்ஷன் 173 பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா BNSS என்ற இந்த சட்டப்பிரிவின் பிரகாரம் ஒரு பாதிக்கப்பட்ட நபர் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா, irrespective of jurisdiction, இது ஏன் லிமிட்ல நடந்தது, அவன் லிமிட்ல நடந்தது, அங்க போ இங்க போன்னு சொல்லக்கூடாது. irrespective of jurisdiction, நீங்க ஒரு எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்து அதுக்கப்புறம் தான் அந்த வழக்கை சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு அனுப்ப வேண்டுமே தவிர, வழக்கு பதிவு செய்ய மாட்டேன் நீங்க அங்க விளாத்திகுளம் போங்க, விளாத்திகுளத்தில் போய் கொடுத்தனா இங்க மறுபடியும் குளத்தூர் போங்க என்று சொல்லவே முடியாது. இது ஒரு சட்டத்தின் கடப்பாடு. செக்ஷன் 173 BNSS படி கடப்பாடு, ஒரு கமாண்ட். இதை மீறினால் பழைய செக்ஷன் ஐபிசி 166A இப்போ 199 பாரதிய நியாய சங்கீதா BNS பிரகாரம் அது தண்டனைக்குரிய குற்றம். இது ஒரு காக்னைசபிள் ஆஃபென்ஸ். அந்த 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க மேல 199 BNS பிரகாரம் வழக்கு பதிவு செய்து அதுல குற்றம் நிரூபிக்கப்பட்ட அவர்களை கைது செய்ய வேண்டும். இந்த வழக்கில் பாலிட்டிஷியன், பிரஸ், பொதுமக்கள் இவங்களுடைய அழுத்தத்துக்கெல்லாம் மத்தியில இரவு பகல் பாராமல் உழைச்சு அறிவியல் ரீதியாக குற்றவாளி கண்டறியப்பட்டு கைது செய்யப்பட்டது அப்படிங்கிறது பெரும் பாராட்டுக்குரியதுங்க. தமிழ்நாடு போலீஸ் உலக தர வரிசையில் செகண்ட் டு நன் என்பது மீண்டும் நிரூபணமாகி இருக்கிறது.